ஆளுமை வலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சென்னை நகர் திருவிக்கா மேல்நிலைப் பள்ளியில் ஸ்போர்ட்ஸ் டே ஃபங்க்ஷன் நடந்தது. ரொம்ப சிறப்பாக நடந்தது. இந்த ஸ்கூலினுடைய செக்ரட்டரி திருவானந்த் சார், ஹெட்மாஸ்டர் ஜான் சார், பிசிக்கல் டைரக்டர் பாலாஜி சார் எல்லாம் நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. பசங்க நல்லா இன்வால்வ்டாக ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டில் பங்கேற்றுக்கிட்டாங்க. நல்ல திறமையான பசங்க இங்கே இருக்காங்க. இவங்களை ஸ்போர்ட்ஸில் அப்படியே கொண்டு வந்தால் நாளைக்கு வந்து இந்தியாவுக்கு கண்டிப்பாக அவங்க மெடல் வாங்கி தருவாங்க. இவங்களை வந்து மேற்கொண்டு ப்ராப்பராக அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறது தான் முக்கியம். அதை கண்டிப்பாக இவங்க செய்வாங்க. நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சிட்டி, இந்த டவுன், இந்த மாதிரி ஏரியாவில் கிரவுண்டு வந்து ரொம்ப ஃபெசிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா ஒரு படிப்பு கூட ஸ்போர்ட்ஸையும் சேர்ந்து கொண்டு வர்றது தான் வந்து ஒரு சிறந்த எதிர்காலத்தை நாட்டுக்கு வந்து நல்ல ஒரு மக்களை கொடுக்க முடியும். படிப்பு கூட ஸ்போர்ட்ஸும் இருந்தால் தான் ஒரு நல்ல ஒரு இது கொடுக்க முடியும். அதுக்கு இப்போ கொஞ்சம் கிரவுண்டு வசதிகள்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இருந்தாலும் இந்த திருவிக்கா மேல்நிலைப் பள்ளியில் சின்ன ஒரு இடம் இருந்தால் கூட அதில் அழகாக இன்றைக்கி வந்து ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணி முடித்தாங்க. இது வரவேற்கத்தக்கது. ஒவ்வொரு ஸ்கூலும் இதே மாதிரி தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப படிப்புக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. அது வேணும், கண்டிப்பாக படிப்புக்கு தான் கொடுக்கணும். இருந்தாலும் ஸ்போர்ட்ஸும் சேர்ந்து இருந்தால் என்னன்னு பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ஒழுக்கம், அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை நல்ல அருமையாக அந்த ஸ்போர்ட்ஸில் கிடைக்கும். ஏன்னா அந்த ஸ்போர்ட்ஸில் தான் பார்த்தீங்கன்னா வெற்றி தோல்வி வந்து வாழ்க்கையில் வந்து எடுத்துக்கிட்டே வருவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லைஃப் கேரியரில் வந்து அவங்களுக்கு துணை நிற்கும். அந்த தோல்வியிலேருந்து எப்படி நம்ம மேலே வர்றது, தோண்டு வர்றது, அந்த நெகட்டிவ் இது வராது, அவங்களுக்கு பாசிட்டிவ் நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்த ஸ்போர்ட்ஸில் நிறைய கிடைக்கும். இந்தியா நல்ல ஸ்போர்ட்ஸில் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் தமிழகத்தை பார்த்தீங்கன்னா தமிழகம் ரொம்ப நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டுக்கு ரொம்ப மோகம் இருக்குது. அது வரவேற்கிறது, அது நல்ல சிறந்த விளையாட்டு அது இருக்குது. இருந்தாலும் மற்ற ஸ்போர்ட்ஸையும் கொஞ்சம் பெரியவங்களும் அஃபீஷியல்ஸு எல்லாமே மற்ற ஸ்போர்ட்ஸையும் கொஞ்சம் ஊக்கப்படுத்தணும். இந்த மாதிரி ஃபைனான்ஸில் கொஞ்சம் தாழ்மையாக இருக்கிறவங்க ஸ்கூலுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தன்னார்வ என்ஜிஓஸ் உள்ளே வந்துட்டு அது கொஞ்சம் உதவி பண்ணாங்கன்னா நிறைய ஸ்போர்ட்ஸ்மேனை கொண்டு வர முடியும். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஒலிம்பிக் நடக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா நம்ம மெடல் லிஸ்ட்டில் பார்க்கும்போது நம்ம நாடு ரொம்ப கீழே இருக்குது. ஏன்னா சின்ன சின்ன கண்ட்ரிஸ் எல்லாம் ரொம்ப மக்கள் தொகை கம்மியாக இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப மேலே போயிடுறாங்க, நிறைய கோல்டு மெடல் வின் பண்ணுறாங்க. நம்மளால் கொஞ்சம் இப்போ தான் இந்த கடந்த ஒலிம்பிக்ஸில் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. அதுவும் இன்னும் ஹாக்கிலெல்லாம் நல்லா விளையாண்டாங்க, அவங்களோட ஃபுல் திறமையை நல்லா வெளிப்படுத்தி விளையாண்டாங்க, நல்ல தேர்ட் பிளேஸ் பண்ணாங்க. அது வரவேற்கத்தக்க. அதே மாதிரி எல்லா ஸ்போர்ட்டுமே அந்த மாதிரி வரணும், ஒலிம்பிக்கில் வரணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல்லேருந்து தான் பிடிக்கணும். ரூட் லெவல் இங்கே தான் சின்ன பசங்கள்லாம் டேலண்ட் நல்லா இங்கிருந்து கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல உயரத்துக்கு வர முடியும், நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும்.
இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா செய்தித்தாள்லையும் ஒரு சில இதுல எல்லாம் பார்க்கும்போது நம்ம கேள்விப்படுறோம், ஸ்போர்ட்ஸ்க்குன்னு ஒரு பீரியட் அலாட் பண்ணால் கூட அது மற்ற இதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் அவங்க வந்து கவர் பண்ண அவங்க அந்த சப்ஜெக்ட் அந்த போர்ஷனை முடிக்க முடியாததுக்காக கவர் பண்ணலாம். இருந்தாலும் அந்த ஸ்போர்ட்ஸ் முடிஞ்ச வரைக்கும் அந்த அந்த பிடி பீரியடுங்கிறது பிடிக்காக யூஸ் பண்ணும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பசங்க வந்து அந்த ஒரு டென்ஷன்லேருந்து ஃப்ரீ ஆவாங்க. பசங்க கூட நல்ல கலகலன்னு அவங்களுக்கு என்ன பேசணுமோ என்ன விளையாடணுமோ அவங்க விளையாடும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நல்ல ஒரு புத்துணர்வு கிடைக்கும். அந்த அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டே கிடையாது. ஸ்போர்ட்ஸுக்காக விளையாடுற டைம் வந்து வேஸ்ட்டே கிடையாது. அடுத்தது அவங்க என்ன படிக்க போகிறாங்களோ ஒரு வேலைக்கு போகிறாங்களோ ஒரு அதில் சிறப்பாக செயல்பட முடியும். பாசிட்டிவ் மைண்டு கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் வந்து நல்லா வளர்க்கணும். ஒவ்வொரு என்ஜிஓஸும் நிறைய வந்து தன்னார்வலர்கள் இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம வந்து கவர்மெண்ட்டை குறை சொல்கிறது அவங்க சரியில்லை அவங்க அதெல்லாம் எதுவும் குறவே சொல்லதில்லை. அவங்க வேலையை பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவல் அவங்கவுங்க ஸ்போர்ட்ஸு நல்ல சமுதாயத்தில் மக்களில் பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி எவ்வளவோ இப்போ பேப்பர் இதுலெல்லாம் படிக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் பசங்க வந்து தப்பான இந்த போதைப் பொருளுக்கெல்லாம் அடிக்ட் ஆகிட்டு ரொம்ப இதாகிறாங்க. சின்ன வயசுலேயே இந்த மாதிரி போதைப் பொருளுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்க என்ன சாதிக்க முடியும்? இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும். கொஞ்சம் சமுதாயமும் அவங்கள கண்டிக்கணும். ஏன்னா ஒருத்தர் தப்பு பண்ணுறவங்கள நம்ம பார்த்து அதை வந்து ஒரு மாதிரி பின்னாடி போயிட்டு ஏதோ பேசுறதை விட அந்த இடத்துல தம்பி இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கண்டிச்சா கொஞ்சம் அந்த பையனோ பொண்ணோ கொஞ்சம் திருந்திருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இருந்தாலும் சமுதாயம் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. நம்ம வந்து நல்ல சமுதாயமாகவும் நல்ல இதாகவும் ஒவ்வொருத்தருக்கும் அன்பாகவும் இருந்து ஸ்போர்ட்ஸ் வளர்க்கணும். எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இன்று எனக்கு இந்த வாய்ப்பளித்து ஆளுமை உரிமையாளர் திரு சேரன சகோதரர் அவர்களுக்கும் திரு நண்பர் முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய 2 நண்பர்களுக்கு நன்றி கூறி நன்றி, வணக்கம்.